ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம சில ஷேப்லாம் நம்ம பார்த்தோம். அதில் எப்படி செயின் ஸ்டிச்லாம் போடுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். எப்படி நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போது இந்த கிளாஸ்லேயும் இன்னும் ஒரு சில ஷேப் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? எப்பயும் போல் இந்த டைரெக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டைரெக்ஷனில் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் எடுத்து திருப்பிக்கிறோம். அப்படியே திருப்பிட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் போடுறேன், வாங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த கார்னர் வந்தாச்சு. ஸோ இந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம போடணும். ஸோ அதனால் இங்கே குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். எகெயின் கார்னர் வந்துருச்சு. இப்போது இந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம ஸ்டிச் போடணும். ஸோ அதனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கார்னருக்கு பின்னாடி, அதாவது இந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ஒரு குட்டி செயின் எடுத்துக்கிறீங்க. அவ்வளோதான். நான் எடுத்துட்டேன், திருப்பியாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் போடணும். ஓகேங்களா? இந்த டைரெக்ஷனில் போடணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் குட்டியாக ஒரு செயின் எடுத்துட்டு அப்படியே திருப்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அந்த மிஸ்டேக் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே எது செயின் மாதிரி இருக்குங்களா? அப்படியே முறுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல? அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? கரெக்டாக திருப்பி கரெக்டாக நாம் செயின் கொண்டு வரணும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் உங்களுக்கு இதிலேருந்தே கொண்டு வரேன். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு மிஸ்டேக் தான். ஓகே, கார்னர் வந்தாச்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? போயிட்டோம். பேக்லேயுமே பாருங்கள், அழகாக இந்த முடிச்சு மாதிரி இப்படி திருப்பிட்டு இருந்தால் கூட கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்படி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கணும் செயின். இப்போ இப்படி எடுத்துகிட்டு கார்னர் வந்தாச்சா? ஸோ அதனால் பேக்கில் போய் செயின் எடுத்துகிட்டு இப்படி போடக்கூடாது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதனால் த்ரெட்டை கரெக்டாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ பாருங்கள், இப்போ த்ரெட்டை பார்த்தீங்களா கரெக்டாக திரும்பியிருக்கா? தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக திரும்பியிருக்குங்களா? ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது இப்படி திரும்பியிருக்கும். இந்த நூல் மேலே நூல் வந்து இப்படி இப்படி போயிடும் ஒரு சில டைம்லாம். அப்படியே நீங்கள் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஓகே, நான் அப்படியே இதை நான் ஃபாஸ்ட்டாக போட்டுறேன் பாருங்கள். நான் சும்மா சொல்லிட்டு போயிடலாம். அது உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அது ஞாபகம் வராது. நீங்கள் அப்படியே போட்டிங்கனால ஒன்று கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அது ப்ராப்பராக கற்றுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக வேண்டி தான் நான் இவ்வளோ இதாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்தாச்சு. நீங்கள் லாஸ்ட் 8 நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இதை வந்துட்டு கட் பண்ணிக்க போகிறேன். 8 நாட் போடும்போது கேப் தெரியக்கூடாது. கேப் தெரியாமல் நீங்கள் 8 நாட் போட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே
ஓகே, ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சா ஒரு ஹோல்ஸாக தெரியுது. இந்த கிளாத் அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பாருங்கள் எவ்வளோ அழகாக கார்னர் எடுத்துருக்கோன்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு தெளிவுபடுத்திடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஷேப்க்கு போகலாம் வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிற ஷேப் வந்து இதுதான். இது வந்துட்டு நம்ம எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நான் நோட்டில் சும்மா வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி போடும்போதெல்லாம் வந்துட்டு இந்த வளைவுலெல்லாம் நீங்கள் வந்துட்டு எப்படி வளைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் இந்த ஷேப் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த ஷேப்பை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸில் இந்த மாதிரி ஏதாவது டிசைன் போட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் கரெக்டாக. ஓகேங்களா? இப்போது கிளாஸ்க்கு போகலாங்களா? ஓகே, த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். த்ரெட்டை வெளியில் எடுத்தாச்சு. குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பேக்கில் போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு நம்ம திருப்பிக்கிறோம். ஓகே, என்ன பண்ண போகிறீங்க, அப்படியே வர போகிறீங்க மீதோ. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு போடும்போது இந்த கிளாத் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா சுருங்கும். அது எதனால் அப்படின்னா இப்போ வந்துட்டு இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை முடிச்சுட்டு இந்த பெண்டை கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இந்த வளைவான இடத்துலலாம் வரும்போது குட்டி குட்டி செயினாக வளைவான இடத்துல வரும்போது கிடையாது, இந்த வளைவான ஷேப் நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலுமே சரி, குட்டி செயினாக ஓரளவு கரெக்டான அளவு செயினாக எடுக்கணும். ரொம்ப பெரிய செயினாக எடுத்திங்கன்னா வராது. குட்டி செயினாக எடுத்திங்கன்னா அந்த வளைவெல்லாம் நீங்கள் அழகாக போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஓகே, துணி வந்துட்டு ஏன் சுருங்குது அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது ஏன் சுருங்குது அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா, இங்கே ஒரு செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த செயினை ரொம்ப இழுத்து போடுவீங்க. ரொம்ப இந்த செயினை எடுத்துட்டு இப்படி 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 நீடில் விட்டு இப்படி குத்தி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி போட்டு ரொம்ப என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப பிடிச்சி டைட்டாக இழுப்பீங்க. இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா கிளாத் வந்து சுருங்கும். ஸோ அதனால் நான் சொல்லியிருக்கேன், பூ கட்டுறது எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? நூலை வந்துட்டு அழகாக மாட்டணும் கீழே, அதே சமயம் அந்த நூலை அழகாக மேலே இழுக்கணும். ஓகேங்களா? நான் அதனால தான் எக்ஸாம்பிளுக்கு பூ கட்டுறதை சொன்னேன். பூவை எப்படி கசங்காமல் நம்ம கட்டுவோமோ அதே மாதிரி நீடில் நூலை மெதுவாக மாட்டி நம்ம வந்துட்டு போடணும். ஓகேங்களா? அப்படி போட்டு பழகும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம்லாம் வராது. நூல் வந்துட்டு பிசிறு தட்டாது. அதே சமயம் வந்துட்டு அந்த கிளாத்துக்கு ஒவ்வொரு செயினும் போடும்போதும் சில சுருக்கங்கள்லாம் வரும். அதெல்லாம் வராமல் உங்களால் சரி தடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இதை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வளைஞ்சே தான் வரும். நான் பாருங்கள், செயின் வந்து குட்டியான அளவாக கரெக்டான அளவு செயினாக நான் எடுக்கும் போது நான் வந்துட்டு அந்த வளைவான இடத்துலலாம் வந்துட்டு ஸ்டிச் அழகாக போட்டுட்ருக்கேன். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, துணி சுருங்கிறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஃப்ரேமில் துணி வந்துட்டு லூஸாக இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா துணி வந்துட்டு சுருங்கும். ஓகேங்களா? அதுவும் வந்துட்டு முக்கியமான ரீசன் தான். ஃப்ரேம் வந்துட்டு லூஸாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃப்ரேமில் கிளாத் வந்து லூஸாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வராது. அப்புறம் நீங்கள் ஸ்டிச் போட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து நீட்டாகவே இருக்காது. ஒரு மாதிரி தொலைன்னு இருக்கும். நீட்டான ஒரு லுக் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிளாத்தும் வந்துட்டு நல்லா ஃபிட்டாக இருக்கணும்.
ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு ஜஸ்ட் கட் பண்ணி தான் விட போகிறேன். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் எண்ட் நாட் போட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எப்படி நம்ம அழகாக வளைச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நீங்களும் வளைஞ்சு வளைஞ்சு வர இடத்துலலாம் கரெக்டாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு ஒரே ஒரு டிப் என்னென்னா, சின்ன செயினை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டான அளவு செயினை எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அழகாக வளைஞ்சு வளைஞ்சு உங்களால் ஸ்டிச் போட முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்க்கு போகலாம் வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேப் இது தான். த்ரெட் எடுத்துக்கலாம். பேக் போயிட்டு குட்டி செயினை எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கணும். ஓகேங்களா? ஒன்று மேலே ஒன்று நூலெல்லாம் இருக்கக்கூடாது. அது கரெக்டான அளவாக கரெக்டாக இருக்கணும். திருப்பும்போது பாருங்கள், இப்படி இருக்கணும் நல்லா. சரிங்களா? ஒன்று மேலே ஒன்றால் இருக்கக்கூடாது. பார்க்குறக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்களேன், 2 நூலையும் பிடிச்சி இழுத்துனா பாருங்கள், எங்கேயாவது போய் நூல் மேலே நூல் இருக்கா? இதுதான் நான் வந்துட்டு முன்னாடி ஸ்டிச்சில் நான் சொன்னது. ஓகேங்களா? நூல் மேலே நூல் இருந்துச்சுன்னா நீங்கள் நீடியில் நூலை திருப்பி அதுக்கப்புறம் கரெக்டாக ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? இல்லைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ எப்பயும் போல் அப்படியே ஸ்டிச் போட்டே வாங்க. ஓகே, நான் வரைஞ்சது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு இந்த டைரெக்ஷன் நோக்கி போகணும். ஸோ அதனால் இந்த கோடு கிழிச்சிருக்கேன் இல்லையா, இந்த கோடுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் எடுத்து அப்படியே திருப்பிக்கோங்க. அவ்வளோதான் உங்களுக்கு. நீங்கள் அங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் கிடச்சிரும். பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஷார்ப் வந்துடுச்சா உங்களுக்கு? ஒரு செயின் எடுத்து அந்த எந்த ஷேப், அதாவது எந்த டைரெக்ஷன் நோக்கி போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டைரெக்ஷனில் போகிறோம். ஸோ அதனால் இந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் எடுத்துக்கலாம். குட்டி செயின் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி இதை வந்துட்டு நாம் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு எட்ஜ் வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ இங்கே இப்படி செயின் வரணும். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓகே, இப்போ இங்கே ஒரு கூர்மையான பகுதி வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்படி திருப்பும்போது உங்களுக்கு ஏதாவது கார்னர் கிடைக்குதா? இல்லை, ஷேப்பே மாறுது. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு, அதாவது அந்த டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி, அந்த கோட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டிச் ஒரு செயின் எடுத்து நம்ம திருப்ப போகிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக்கில் போய்ட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு திருப்பிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, எகெயின் ஒரு கூர்மையான பகுதி வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம இப்படி நோக்கி ஸ்டிச் போடணும். நான் இருந்துட்டு நல்லா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கோடு இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்னா அப்போ இந்த கோடு நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த கோடுனா இப்போ இங்கே தானே, இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிச் வந்து இப்படி கோணையாக இப்படி எடுத்து இப்படி திருப்பணும். அவ்வளோதாங்க. இந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் எடுத்து திருப்ப போகிறீங்க. அவ்வளோதான். பாருங்கள், அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரியே தான். ஓகே, இப்போது இந்த டைரெக்ஷன் எடுத்துட்டு அப்படியே திருப்பி ஃபினிஷ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா?
ஓகே, நான் போட்ட கோடு வரைக்கும் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த டைரெக்ஷன் நோக்கி நான் போகணும். ஸோ அதனால் அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயின் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், அழகாக வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷார்ப்பாக உங்களுக்கு வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே பாருங்களேன், கார்னர்லாம் நான் சொன்ன மாதிரி நீங்களும் அந்த கரெக்டாக அந்த கூர்மையான பகுதி வர இடத்துலலாம் நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, நான் சொன்ன மாதிரி செயின் திருப்புங்க. பேக்கில் போடுற செயின் இந்த இடத்துல வந்துட்டு பேக்கில் ஒரு செயின் போட்டு திருப்போம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, இந்த டைரெக்ஷன் இங்கே வந்துட்டிங்க. இந்த டைரெக்ஷன் வரும்போது இந்த டைரெக்ஷனுக்கு நேரான அப்போ இங்கே 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 போடுவோம் இல்லையா, நான் போட்டு இப்படி நம்ம திருப்பிக்கிறோம். இப்போது இங்கே வந்துட்டோம். இந்த டைரெக்ஷனுக்கு திருப்ப போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே போட்டுட்டு வந்திருப்பீங்க. லாஸ்ட்டாக ஒரு கோடு வரைக்கும் போட்டிருப்பீங்க. போட்டுட்டு இந்த டைரெக்ஷன் நோக்கி வரும்போது இந்த டைரெக்ஷன் இந்த கோட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு குட்டியாக நான் இங்கே பேனா வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பின்னாடி பேக் போயிட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கிறீங்க. ஓகேவா? சேம் அதே ப்ரொசீஜர் தான். போட்டு முடிச்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் வந்திருக்கும். சரிங்களா? ஃபினிஷிங்கில் உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. இதுவும் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் ஷேப்புக்கு போகலாம் வாங்க. ஓகே, பேக் போயிட்டு ஒரு செயின் போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டினியூஸாக செயின் போட்டே வாங்க. ஓகே, இது வரைக்கும் நான் வந்துட்டேன். இப்போது இந்த வளைவு இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் இந்த ரெண்டாவது வளைவு இருக்கு இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதாவது நம்ம எப்பயும் எடுக்கிற மாதிரி குட்டி செயின் எடுக்கணும். எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. அவ்வளோதான். திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பு எட்ஜு கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்பயும் இங்கே நான் லாஸ்ட்டாக கோடு வரைக்கும் போட்டுட்டு இப்போ இந்த டைரெக்ஷன் திருப்பணும். ஸோ அதனால் இந்த வளைவுக்கு ஆப்போசிட்டில் இந்த வளைவுக்கு அப்போ இந்த இடம் தானே வரும் ஆப்போசிட்னால். அந்த வளைவு கரெக்டாக வளைக்கிற இடத்துல நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேக் செயின் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எடுத்துட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் அடுத்தது போய்க்கலாம். ஓகேங்க, இங்கே நீங்கள் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இதை வந்துட்டு கட் பண்ணிட்டுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்ட்டு. இந்த ஷார்ப் பகுதியில் உங்களுக்கு வந்துருச்சுங்களா? பாருங்கள். ஓகே, இதே மாதிரி போட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு ஷேப் மட்டும் நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட்டாக ஒரு ஷேப் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது பேக் போயிட்டு இந்த டைரெக்ஷன் நோக்கி போகிறோமா, அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே நீங்கள் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு கண்டினியூவாக நீங்கள் ஸ்டிச் போட்டுட்டு வாங்க.
ஓகே, இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்தாச்சுங்களா? இப்போ இந்த டைரெக்ஷனில் நம்ம போட போகணும். ஸோ அதனால் அந்த டைரெக்ஷனுக்கு நல்லா பாருங்கள், நீடியில் நான் எங்கே வைக்கிறேன்னா அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த எட்ஜு வந்துட்டு ஷார்ப்பாக கிடைக்கும். எகெயின் இன்னொரு எட்ஜ் வருது பாருங்கள். இப்போ இங்கே லாஸ்ட்டாக நான் வந்துட்டேன். அப்போது இதுக்கு ஓகே, இப்போது இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம போகணும். ஸோ அதனால் அதுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே நீங்கள் திருப்பிக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் இப்படி இருக்கும் அது திருப்பும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நூல் மேலே ஒரு நூல் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் அது கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக திரும்பணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இடம் அழகாக இருக்கும். ஒன்று மேலே ஒரு அதாவது ஒரு நூல் மேலே ஒரு நூல் இருக்கக்கூடாது திருப்பும் போது. இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, கடைசி இடம் வரைக்கும் வந்தாச்சு. இந்த இடத்துல நீங்கள் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி விட்ருங்க. எண்டு நாட் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு செயினுக்கும் லாஸ்ட்டாக நீங்கள் போடுற செயினுக்கும் கேப் தெரியாத மாதிரி, அந்த ரெண்டுக்கும் இடையில கேப் தெரியாத மாதிரி எண்டு நாட் போட்டு ஃபில் பண்ணி விட்ருங்க. கேப்பே இருக்கக்கூடாது. நீங்கள் கரெக்டாக கடைசி செயின் வரைக்கும் எடுத்துகிட்டு நீங்கள் எண்டு நாட் போட்டிங்கனாவே அந்த இடத்துல கேப் இருக்காது. ஓகே, பாருங்கள். இது பார்த்துட்டிங்களா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது என்னன்ட்டு? ஒன்றுமே இல்லைங்க. இங்கே பேக் செயின் எடுத்துகிட்டு இப்படியே வருவீங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டைரெக்ஷன் நோக்கி வரணும் இல்லையா? அப்போ இந்த டைரெக்ஷன் இன்னும் கொஞ்சம் கோடு இழுக்கிறோன்னா இப்படி தான் நினைப்போம். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் த்ரெட்டை வச்சுட்டு, அதாவது இங்கே ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா அந்த டைரெக்ஷன் அப்படியே வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நான் வந்துட்டு முக்கியமான ஷேப் எல்லாமே வந்துட்டு நான் போட்டு காமிச்சிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணாவே நீங்கள் ப்ளவுஸில் வந்துட்டு நீட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.